ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் கேப்டன் டு லூஸ் த டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து இந்தியான்னு வரும்போது ரோஹித் சர்மா தான் நம்ம ப்ளேம் பண்ணோம். இதை ரோஹித் சர்மா பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அவரை கேட்கறது கிடையாது. இதே இடத்துல விராட் கோலி கேப்டன்சி பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி பும்ரா ஒரு மேட்ச் உள்ளே வந்து வின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வின் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா விராட் கோலியும் நம்ம கேட்க தான் போகிறோம். எம்எஸ் தோனி பண்ணியிருந்தாலும் கேட்க தான் போகிறோம். கண்டினியூஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றப்போ தான் கேள்வி வரும். ஒரு மேட்ச் தோக்குறப்போ 2 மேட்ச் தோக்குறப்போ கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு நம்ம பேட்டிங் லைனில் இருக்கிறது ஜெய்ஸ்வால் இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்ட்னர் யாருன்றது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. கேஎல் ராகுலா இல்லை கில்லு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா இல்லை ரோஹித் சர்மா பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த 3 பேருமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்கன்றது அது வேறு விஷயம். இப்போது ஆஸ்திரேலியா ஹோமில் போய் நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு மிகப்பெரிய தோல்விகளுக்கு எல்லாரும் நம்ம வந்து இப்போ இந்த டிபேட்லையுமே பிளேயர்ஸே அதுக்கப்புறம் கேப்டன் ரோஹித் சர்மாவை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பிக்கஸ்ட் கல்பிரிட்டி யாருன்னா கோச்சான கௌதம் கம்பீர். வெல்கம் டு படி டாக்ஸ். திஸ் வீடியோ கோயிங் டு பி எதை பற்றினா WTC ஃபைனலுக்கு போய் தோத்தாதானே நீங்கள் எல்லாம் கவலைப்படுவீங்க, நாங்கள் தான் போகவே மாட்டோமேன்னு சொல்லிட்டு இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஆஸ்திரேலியாவில் சும்மா வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. 3வது டெஸ்ட் மேட்ச்சில் நேற்று நாள் வந்து மழை பெஞ்சு நாசமாக போனாலும் இந்த 2வது நாளில் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தாங்க தூக்கி வச்சுக்கோங்க சொல்லிட்டு 400 ரன்னுக்கு கிட்ட ஒரு லீடு கொடுத்துறானுங்க. இந்த மாதிரி இந்திய அணி பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம்? WTC ஃபைனலுக்கு ஏன் இந்திய அணியால் தகுதி பெற முடியல நீ நினைக்கிற? ஆக்சுவலாக டே 1 வந்து நாசமாக போகலை, அது நம்மளை காப்பாற்றிருக்குன்னு நம்ம சொல்லணும். அவனுக்கிட்ட 2வது நாளே அவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட 400 நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு மிராக்கிள் தான் நடக்கணும். இப்போ இந்த மிராக்கிள் வரைக்கும் நம்மளுக்கு போகுதுன்னா அதுக்கு வந்து சில ஃப்ளாஸ் இருக்குது. என்ன மாதிரியான ஃப்ளாஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிராக்கிள்லாம் ஒன்றும் பெருசாக நடக்க வேணாம். மழை பெஞ்சது வந்து ஒரு நம்மளை காப்பாற்றி விட்டுதுன்னு இப்போ ஒன்று சொன்னில்ல, அதை ஆக்சுவலாக காப்பாற்றிலாம் விடல. ஹோம் கிரவுண்ட் ஆடுற அந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்து அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. அவங்க அதுக்கு பழகிருப்பாங்க. மழை வந்தாலும் அவங்க அங்கே மேட்ச் ஆடி இருப்பாங்க அதுக்கு அடுத்த நாள். நம்ம அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. இருக்கலாம் மேபி, ஆனால் தெரியாது. அவங்களுக்கு இந்த மழை ஹெல்ப் பண்ணியிருக்கு கண்டிப்பாக. ஓகேயா? ஆனால் கிளைமேட் கண்டிஷன்ஸை தாண்டி இந்தியன் டீம் நிறைய இடத்துல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி இந்த 3 மேட்ச் வின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. இது இவ்வளோ நெக் டு நெக் போகிறதுக்கு காரணம் நியூசிலாந்து டீமை நம்மளை ஒயிட் வாஷ் பண்ண விட்டது தான் தப்பு. நம்மளோட இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நான் சொல்கிற அந்த கிளைமேட் ஃபேக்டர்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கோ அதே அளவு ஒரு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நியூசிலாந்து கூட ஆடும்போது இங்கே இருந்தது. அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒயிட் வாஷ் ஆகிற அளவுக்கு போகாமல் இருந்திருந்தா மேட்ச் ஜெயிப்போம் தோப்போம் அது வேறு. மேட்ச் நம்ம ஆடி அதில் கொஞ்சம் ஒரு டீசெண்டான லெவலில் முடிச்சிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் உட்காந்து இவங்க ஜெயிச்சா நம்ம போவோமா, இவங்க தோத்தா நம்ம போவோமா, இல்லை நம்ம எத்தனை மேட்ச் ஜெயிச்சா போவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வரவே வேணாம். அப்போ நீங்கள் இப்போ இதில் வந்து யாரை பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறீங்க? இதுக்கான காரணம் யாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இதுக்கான காரணம் யாருன்னா, ஒரு டெஸ்ட் மேட்ச்ன்றது ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போது T20ஆகவும் சரி இல்லை ஓடியாகவும் சரி ஒரு பிளேயர் நம்பி அந்த மேட்ச்சுக்கு போயிடலாம். ஒரு 200 ரன் டார்கெட்டாக இருந்தாலும் விராட் கோலி ஒரு பக்கம் நின்றா நம்ம ஜெயிச்சிட முடியும். லாஸ்ட்டில் ரோஹித் தோனி மாதிரி ஃபினிஷர் இருந்தால் ஜெயிக்க முடியும், ஹர்திக் பாண்டியா மாதிரி ஃபினிஷர் இருந்தால் ஜெயிக்க முடியும் சொல்லி ஒரு பாயிண்ட் அவுட் இருக்கும். ஆனால் ஒரு டெஸ்ட் மேட்ச்ன்றது ஒரு பவுலர்ஸ் 20 விக்கெட் எடுக்கணும், ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ஒரு 500 ரன் கிட்ட அடிக்கணும். 2 பேரும் பக்காவாக கான்ட்ரிபியூஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு டெஸ்ட் மேட்சை ஜெயிக்க முடியும். அந்தளவுக்கு டெஸ்ட் மேட்ச் தான் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கிரிக்கெட் எல்லாருக்கும் தெரியும். பட் இங்கே இருக்கிற ஒரு விஷயம்ன்றது பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ரீசன்னால தான் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸில் நம்ம தோத்தோம். அதே சமயத்தில் இப்போ ஆஸ்திரேலியாவிலும் தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து யார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் பிரச்சனைன்னு ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சோன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் பிரச்சனைன்னு வருவாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஓவராலாக பேட்டிங் லைனப்பே இப்போ நம்மளுக்கு கொலாப்ஸாக தான் இருக்குது. நம்ம அதில் வந்து யாரை நம்மளால் ட்ரஸ்ட் பண்ணி இவன் அடிப்பான்ப்பா, இவனை வச்சு நம்மளால் டீமை கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம பேட்டிங் லைனில் இருக்கிறது ஜெய்ஸ்வால் இருக்காங்க. 2வது வந்து பார்ட்னர் யாருன்றது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. கேஎல் ராகுலா இல்லை கில்லு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா இல்லை ரோஹித் சர்மா பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த 3 பேருமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்கன்றது அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒன் டவுனில் சுப்மன் கில்லால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் வராரு விராட் கோலி. அவரை தான் நம்ம வந்து ஏதோ ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சாலிடான பேட்ஸ்மேன்ஸை வச்சுருந்தோம். ஆக்சுவலாக புஜாரா மாதிரி, ரஹானே மாதிரி அந்த மாதிரி சாலிட் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து டெஸ்ட்டுக்காக மட்டுமே நம்ம வச்சுருந்தோம்.
பர்டிகுலராக அது அப்போ வந்து அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது நம்மளுக்கு. நம்மளா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸில் போயிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில். இப்போது அந்த ஸ்லாட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு பேட்ஸ்மேன் இல்லைன்றது தான் ஒரு பெரிய ஃப்ளாவாகவே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் யாரை குறை சொல்லுவீங்க? இந்த பேட்ஸ்மேன்ஸில் உங்களுக்கு யார் பிரச்சனையாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, டெஸ்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம பேட்ஸ்மேன் வச்சுருந்தோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் புஜாரா, ரஹானே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டெஸ்ட் மட்டும் ஆட மாட்டாங்க, அவங்க மற்ற ஃபார்மேட்ஸும் ஆடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மெயினாக அவங்க ஆடுறது டெஸ்ட் சீரிஸ். இப்போ நம்ம பேசிக்காக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆர் இந்தியன் டீம் இப்போ இருக்கிற ஃபார்மேட் என்னென்னா, அவங்க வந்து T20யோ ODIயோ ஆடுற பேட்ஸ்மேன்ஸை டெஸ்ட் ஆடணும்னு கொண்டு போகிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற டெஸ்ட் டீம். ஆக்சுவலாக இப்போ ஆடிட்டு இருக்கிற டெஸ்ட் டீம் ஓகே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர்கிட்ட ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஓகேயா? அப்படி 4 பேர் ஓப்பனர்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை நம்ம உள்ள டீமுக்குள்ளே கொண்டு போக முடியுமா? அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம பவுலர்ஸை பேக் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. இப்படி இருக்கிற ஒரு அன்ஈவன் டீமில் நம்ம வந்து ஒரு ஃபினாமிலான வின், இப்போது ஆஸ்திரேலியா ஹோமில் போய் நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓப்பனர்ஸையே நம்ம பேக் பண்ணி ஒரு 4 பிளேயர்ஸை உள்ளே கொண்டு போகிறதுன்றது ஒரு சில கண்டிஷன்ஸில் உதவும், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் போது ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸப்ஷனலாக அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பண்ணுற அந்த ஒரு டியூனிங்கை வந்து டீமுக்கு யாராலையும் ஓப்பனர்ஸால் பண்ண முடியாது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனர்ஸை எப்படி நம்ம 4 பேர் கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி புஜாராவோ ரஹானே மாதிரியோ நான் அவங்களே தான் வேணும்னு சொல்லலை, அவங்கள மாதிரி க்ரூம் பண்ணி நம்ம வேறு யாரையும் ஏன் எடுத்துகிட்டு போகல, டெஸ்ட் பேட்ஸ்மேனாக ஏன் எடுத்துகிட்டு போகல? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன உண்மையான சூப்பரான பாயிண்ட். ஏன்னா அந்த ஒரு புஜாரா ரஹானேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தார். ஒரு நியூசிலாண்டு வந்து இப்போ நம்ம நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸில் நம்ம உதவாங்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வரும்போது அந்த டெஸ்ட் சீரிஸில் ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அன்றைக்கி ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் டீமில் இருக்கார கேட்டால் அது கிடையாது. காரணன்றது கில் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ இல்லை ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஸ்குவாடில் இவங்க பண்ணுறாங்க, இவங்க நம்ம எடுக்கணும் போது ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் வந்து டீம் விட்டு அவுட் ஆகிறாங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன் மட்டும் தவிர்த்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பார்த்தா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி. ஏன்னா நியூசிலாந்து ஹோம் சீரீஸில் ரோஹித் சர்மா கேப்டன்சியால் தான் தோத்தோம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளா இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ளாவோட தான் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் போகும்போது எல்லாம் நினச்சாங்க இதே மாதிரி தான் நடக்கும். பார்க்கும்போது ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக விளையாடல. ஸோ பும்ரா தான் கேப்டன் பண்ணார். எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா ஒரு இன் அண்ட் அவுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கும் போது பும்ரா அந்த டெஸ்ட் மேட்சை சூப்பராகவே கேப்டன் பண்ணார். நல்லா பவுலர்ஸை ரிட்டைன் பண்ணனால தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 150 அடித்தாலுமே இந்தியானால ஆஸ்திரேலியா மறுபடியும் நல்லா ஆல் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனால் செகண்ட் மேட்ச்சில் மறுபடியும் ரோஹித் சர்மா கேப்டன் ஆகும்போது இந்திய ரசிகர்களும் சரி நெட்டிசன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரோஹித் சர்மா மாட்டாரா அப்படின்னு ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஜெயிச்சதுக்கு காரணம் பும்ராவோட கேப்டன்சின்னு மட்டும் சொன்னால் நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த சீரீஸ்லேயும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக யாரெல்லாம் பண்ணலை. பேட்ஸ்மேனும் அந்த மேட்ச்லேயும் யாரும் பர்ஃபார்ம் பண்ணலை. நீங்கள் எடுத்து பாருங்கள், வெறும் ஜெய்ஸ்வாலும் அப்புறம் நிதிஷ் ரெட்டி, பண்ட் இவங்க 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பேட்டிங்கில் இருந்தது. பவுலிங்லன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாருங்கள் பும்ரா மட்டும்தான் பவுலிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க டீமில் இன்னும் நல்லா சொதப்புனாங்க. அங்கே பேட்ஸ்மேன்ஸ் நம்ம பேட்ஸ்மேனோட சொதப்புனாங்க. இங்கே 3 எக்ஸப்ஷனல் பிளேயர் இருந்தது, அங்கே அந்த பிளேயர்ஸ் இல்லை. அதுதான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு. அதனால தான் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர கிரேட் கேப்டன்சி நல்லா பண்ணியிருந்தார். நான் கேப்டன்சியே வந்து அவரால் பண்ண முடியாது, அவர் பண்ணதெல்லாம் ஒரு கேப்டன்சி இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு கிடச்ச அந்த குஷன் ரோஹித் சர்மாவுக்கு செகண்ட்லேயும் அதே மாதிரி நியூசிலாந்து மேட்ச்லேயும் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன் நான். அது எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்? ஹோம் டெஸ்ட் சீரீஸை ஒரு நியூசிலாந்து மாதிரி ஒரு ரன்னி வந்து நியூசிலாந்து வந்து இந்தியாவில் ஜெயிச்சதே டெஸ்ட் சீரீஸு. டெஸ்ட் சீரீஸை கோட்டை விட்டதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு மேலே ஒயிட் வாஷ் கொடுக்கறதுன்னு போது நீங்கள் எண்ட் ஆஃப் த டே கேப்டனை குறை சொல்லி தானே ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் கேப்டன் டு லூஸ் த டெஸ்ட் சீரீஸ் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து இந்தியான்னு வரும்போது ரோஹித் சர்மா தான் நம்ம ப்ளேம் பண்ணோம். இது நீங்கள் மொத்த ப்ளேமாக வந்து கேப்டன் ரோஹித் சர்மா மேலே வைக்கிறீங்களா இல்லை பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா மேலே வைக்கிறீங்களா? கேப்டன் ரோஹித் சர்மா மேலே வைக்கிறேன், பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா மேலே வைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க ரோஹித் சர்மா இன்னொட்டில் தான் இருக்கிறாருட்டு. அடுத்து நான் கேப்டன் ரோஹித் சர்மா தானே சொல்லி ஆகணும். ஏங்க ஓமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் வாஷு ஒரு கேப்டன் பண்ணுறதுன்னு போது ஒரு டீம் பண்ணும்போதுன்றது அது கேப்டனை தான் ப்ளேம் பண்ணுவாங்க யாராக இருந்தாலுமே. இந்த மாதிரி கிரிட்டிசிசம் விராட் கோலிக்கும் வந்திருக்கு, தோனிக்கும் வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க தானே நாங்கள் சொல்கிறோம். அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னா அவர் மட்டும் அக்செப்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஆஸ் அ டீமாக எல்லாருமே தான் அதில் இருக்காங்க இல்லையா?
நீங்கள் ஒரு கேப்டனை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது, அதில் கண்டிப்பாக ப்ளேம் பண்ண முடியாது. கேப்டனை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது, கரெக்டு. டீம் பர்ஃபார்ம் பண்ணாதப்போ அதை பர்ஃபார்ம் பண்ண வைக்க வேண்டியது கேப்டன் தான். அதுக்கு தான் கேப்டன்சின்ற ஒரு பொசிஷனே கொடுக்குறாங்க. கரெக்டு தான். அப்படி கொடுக்கும்போது இதை ரோஹித் சர்மா பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அவரை கேட்குறது கிடையாது. இதே இடத்துல விராட் கோலி கேப்டன்சி பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி பும்ரா ஒரு மேட்ச் உள்ளே வந்து வின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வின் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா விராட் கோலியும் நம்ம கேட்க தான் போகிறோம். MS தோனி பண்ணியிருந்தாலும் கேட்க தான் போகிறோம். கண்டினியூஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றப்போ தான் கேள்வி வரும். ஒரு மேட்ச் தோக்குறப்போ 2 மேட்ச் தோக்குறப்போ கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நெக் டு நெக் சுச்சுவேஷனில் இப்படி அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம போக முடியும்னு இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கேள்வி வரதான் செய்யும். கரெக்டு தான். கேட்டு தான் ஆகணும். நம்ம கேட்போம், அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது வேறு. பர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, அதை வச்சு போகிறாங்களா இல்லையான்றது டிசைட் ஆகிடும். அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்னென்னா நம்ம அவரை மட்டும்தான் கேட்குறோமான்றது கிடையாது. கேப்டன்சின்னு கேட்கும் போது டீமு கேப்டன்சியை அக்செப்ட் பண்ணி அதோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்ற கேள்வி தான் கேப்டன் ரோஹித் சர்மாவை நம்ம கேட்குற கேள்வி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஒரு மிகப்பெரிய தோல்விகளுக்கு எல்லாரும் நம்ம வந்து இப்போ இந்த டிபேட்லையுமே பிளேயர்ஸே அதுக்கப்புறம் கேப்டன் ரோஹித் சர்மாவை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பிக்கஸ்ட் கல்பிரிட்டி யாருன்னா கோச்சான கௌதம் கம்பீர். உங்களுக்கே சிரிப்பு வருது நான் சொல்லும்போது. கரெக்டு தான். அப்போ நீங்கள் வந்து அவர் ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க, குறிப்பிட்டு கம்பீரை ஏன் நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? குறிப்பிட்டு கம்பீரை நான் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, கம்பீர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோச்சாக இருந்திருக்கிறா கேட்டால் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி LSG பண்ணியிருக்காரு. டெஸ்ட்ல மட்டும் சொல்றீங்க, கோச்சாவே நான் சொல்றேன். அவர் IPL பண்ணியிருக்காரு கோச்சிங். அதில் வந்து KKR கப் அடிச்சு கொடுத்ததுனால தான் டப்புன்னு கம்பீர் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லி தூக்கிட்டு கொண்டாந்து வச்சாங்க. ஆனால் ஆஸ் எ இந்தியன் கோச்சா கம்பீரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கிட்ட போய் நம்ம ODI சீரிஸ் தோத்துருக்கோம். கரெக்ட் தான். இது எவ்வளோ பெரிய அசிங்கம். போய் ஸ்ரீலங்கா கிட்ட போய் இல்லை, அப்படி KKRக்கு ஃபைனல் IPL ஃபைனல் டைட்டில் வாங்கி கொடுத்த ஒரே ரீசனுக்காக தான் அவரை கோச் ஆக்கியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ரீசனா இருக்கு. ஏன்னா அப்ப என்ன சொன்னாங்கன்னா KKR அதுக்கு முன்னாடி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா கேப்டன் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டாங்க. கம்பீர் அவர்கள் வந்து கோச்சா வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்போ வந்து கம்பீர் கொஞ்சம் பீக்கில் இருந்தனால தான் ஓகே கம்பீர் நம்ம கோச்சா போடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு கோச்சிங்க்கு வந்து லெட்டர் போட்டுருந்தாங்க நாங்கள் கோச் பண்ணுறோன்ட்டு. ஆனால் எண்டாவது டே எல்லாருமே செலக்ட் பண்ணது வந்து கௌதம் கம்பீரை தான் செலக்ட் பண்ணாங்க. அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். பட் எண்டாவது டே நான் முன்னாடியே சொன்னபடி ஸ்ரீலங்கா கிட்ட ODI சீரிஸ் தோத்தோம், நியூசிலாந்து கிட்ட டெஸ்ட் சீரிஸ் தோத்துருக்கோம். அதே சமயத்தில் இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட உதவ வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து முன்னாடி நிற்கிற பிளேயர்ஸு அதுக்கப்புறம் கேப்டனை தான் நம்ம ப்ளேம் பண்ணுறோமே தவிர்த்து அதுக்கு பின்னாடி இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுற கோச்சான கௌதம் கம்பீரை நம்ம மறந்துடுறோம் தான் சொல்லும்போது தான் எனக்கு இங்கே ஒரு காண்டு ஏற்படுத்தி கூட நான் சொல்லுவேன். அப்போ சூரியவர்தனை கை காட்டினா அதே கையும் கம்பீர் கை தான். கம்பீர் கை தான். எண்டாவது டே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கல்பிரிட் இருந்தது ஒரு மோசமான வேடா நீங்கள் எத்துனா அது ஐம் சாரி. பட் எனக்கு அப்படிதான் தோணுது. கௌதம் கம்பீர் கோச்சால மட்டும்தான் இந்த ஒரு சீரீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இந்திய அணி நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா ரவி சாஸ்திரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சா கேட்டால் அது கிடையவே கிடையாது. ரவி சாஸ்திரியோட அப்ரோச்ன்றது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்கடான்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் போனதுனால தான் 2021 BGD நம்மளால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்தியாவால் குவாலிஃபை ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்திய அணி இந்த மாதிரி கம்பேக் கொடுப்பாங்களா கேட்டால் கொடுப்பாங்க. ஏன்னா அது 2021 இதே மாதிரி BGD சீரீஸ் வந்து இந்திய அணி 36 கால் அவுட் ஆகும்போது சும்மா சூப்பராக அந்த ஒரு சீரீஸை ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஒரு மிராக்கல் இந்தியா நீ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கும் போது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக தான் இருந்தாங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் கிடையாது. பட் இப்போ இருக்க டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு மிராக்கல் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இதை மிராக்கல்லாம் சொல்ல தேவையில்ல. ஆக்சுவல் ஸ்டாட்ஸாக பார்த்தீங்கனாலுமே இன்னுமே நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டீம் அதை புல் ஆஃப் பண்ணிடும், நிறையவே சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் 400 ரன்ஸ் அவங்க தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க. அந்த 400 ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் அடுத்து இப்போ நடக்க போகிற இன்னிங்ஸில் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இதை ட்ரா பண்ணாலோ இல்லை வின் பண்ணாலோ அடுத்த 2 மேட்ச் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இதே ஆராவோட வின்னிங் ஸ்டேஜுக்கு இந்த சீரீஸை கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அடுத்து நடக்கிற சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நம்ம சாம்பியன்ஷிப்புக்கு போகிறோமா இல்லையான்றதுக்கு. அந்த ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சுக்கு வந்து என்ன நடக்கணும்னா ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும். இது வந்து ஒரு வின் சுச்சுவேஷன் தான் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதிலேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி வின் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் போகிறோம்.
இப்போது இது வந்து நம்ம வந்து நியூசிலாண்டு கிட்ட வாஷ் அவுட் ஆனது தான் நம்மளோட நெக் டு நெக் சுச்சுவேஷனுக்கு வரதுக்கு முழுக்க காரணம். இப்போ நம்மளால் நம்ம ஒன்று பண்ண முடியும் என்னென்னா, நம்ம வந்து வி ஹோப் பெஸ்ட், அவ்வளோதான். இந்தியாவுக்கு நம்ம வி ஹோப் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். இந்தியா வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவும் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆமாம், ஸ்ரீலங்கா ஒரு மொக்க டீம் தான், அதனால சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி சொல்லிட்டு இருங்க. அடுத்த தடவை நம்ம ஸ்ரீலங்கா கூட தான் நம்ம டிபேட்டில் உட்கார போகிறோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம்.